கிரிப்டோவில் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, நம்மளோட ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் கிரிப்டோ ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்ட் கிரிப்டோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும், என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம், என்ன கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் இருக்குது, அண்ட் அடிஷன் டு திஸ் ஒரு சேட் ஜிபிடியும் ட்ரேடிங்கையும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஓவராலாக ஒரு பிட்காயினையும் இடிஹெச்சையும் அனலைஸ் பண்ணி நம்மளே ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கிரிப்டோவில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணோன்னா ஜென்ரலாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. நிஃப்டி இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது, இது ரெண்டுமே வீக்லி எக்ஸ்பைரி. இன் அடிஷன் டு தட் மந்த்லி எக்ஸ்பைரியாக பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் இதெல்லாம் இருக்குது. பிட்காயின்லையோ இல்லை நீங்கள் ஈத்ரியம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்குது. ஒன்று பிட்காயின், இன்னொன்று ஈத்ரியம். ஸோ இது ரெண்டில் தான் நம்மளால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியும். அண்ட் இதில் மேஜாரிட்டியான மிகப்பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா நம்மளதில் வீக்லி எக்ஸ்பைரி தான் இருக்குது, அதுவும் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இருக்குது. இங்கே இருக்கிற அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு எவ்ரிடே எக்ஸ்பைரி. ஸோ எவ்ரி சிங்கிள் டே பிட்காயினும் எக்ஸ்பைரி டே இருக்குது, அதே மாதிரி எவ்ரி சிங்கிள் டே ஈத்ரியமுக்கும் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நம்மளோட டைம் படி ஈவினிங் 5:30க்கு அந்த எக்ஸ்பைரி டே ஆகும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மளோட மார்க்கெட் டைமிங் வந்து 9 o'clock to 3:30 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் இல்லை, கம்ப்ளீட்டாக 24/7 ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால நைட்டு 12 மணிலேருந்து நெக்ஸ்ட் டே 12 மணி வரைக்கும் ஓடும். நம்மளோட டைம் 5:30 தான், அவங்களோட நைட் 12 மணி. அதனால் எவ்ரிடே நம்மளோட 5:30 அன்றைக்கி எக்ஸ்பைரி டே க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரிக்கு மூவ் ஆகும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பிட்காயின் வந்து 1 லட்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 1 லட்சத்துக்கு மேலே இருக்க கால் ஆப்ஷன் எல்லாமே 0 ஆயிரும், 1 லட்சத்துக்கு கீழே இருக்க புட் ஆப்ஷன் எல்லாமே 0 ஆயிரும். ஸோ எல்லா ஓடிஎம் ஆப்ஷன்ஸும் 0 ஆயிரும் அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் இதெல்லாம் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், எப்படி லைவாக நான் உங்களுக்கு இந்த ட்ரேடிங்க்கும் நம்மளோட நார்மல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் இந்த கிரிப்டோ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண டிஃப்ரென்ஸ் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நார்மல் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஸோ இதுதான் வந்து எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்குது, நார்மல் என்எஸ்சி ஆப்ஷன் செயின் டேட்டா. இதில் அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இருக்குது, அண்ட் எக்ஸ்பைரி டேட் வாட் எவர் த நியர்பை எக்ஸ்பைரி அது இருக்குது. அதே மாதிரி இது நடுவில் இருக்கிறது தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அண்ட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ரெஸ்பெக்டிவ் ப்ரைஸ், இந்த எல்டிபி பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ப்ரைஸ் இருக்கும். அண்ட் ஓவராலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா லாஸ்ட்டாக அந்த ஓஏன்னு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அதேமாதிரி அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி இந்த மாதிரி செக்ரிகேட் ஆகிருக்கும். ஸோ இதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு கிரிப்டோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஸோ நீங்கள் கிரிப்டோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் லாகின் பண்ணிங்கன்னா, ஸோ இன்கேஸ் அக்கௌண்ட் இல்லைனா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் டேப் போயிட்டிங்கன்னா நம்ம அதில் பார்த்த மாதிரியே இதுலேயும் உங்களுக்கு யூ வில் சி ஒரு ஆப்ஷன் செயின் டேட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஸ்ட்ரைக்கு, அண்ட் நெக்ஸ்ட்டு ஓஏன்னு இருக்கும். அதேமாதிரி பிட் அண்ட் ஆஸ்க்கு, மார்க் ப்ரைஸ், இந்த மாதிரி மல்டிபிள் விஷயம் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்ட்ருமெண்ட், ஒன்று பிட்காயின், இன்னொன்று ஈத்ரியம். ஸோ இடிஹெச் அண்ட் பிடிசி இது 2 தான் இருக்கும். அண்ட் எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா எவ்ரிடே எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா. ஸோ 25th இன்றைக்கி எக்ஸ்பைரி, பை 5:30க்கு இது எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 7.5 hours எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ நான் 10 o'clock, ஸோ பை 5:30க்கு இது எக்ஸ்பைரி ஆகிடும். அதேமாதிரி நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரி கான்ட்ராக்டும் ஓப்பன் ஆகிருக்கும், நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் டே. அந்த மாதிரி எவ்ரி டே யூ ஹேவ் அன் எக்ஸ்பைரி டே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா எவ்ரி டேக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மந்த்லி, நெக்ஸ்ட் வீக் மந்த்லி, நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி கான்ட்ராக்டும் ஓப்பனில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா கரண்ட் டே எக்ஸ்பைரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கான மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்ப்போம். ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 1,04,000 ஒரு 800 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஸ்ட்ராடல் ப்ரைஸ். ஸோ 281, 271. ஸோ ரெண்டும் மோரல்லஸ் சேமாக தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எல்டிபி, இந்த மாதிரி ஓஏ சேஞ்ச், இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட வேல்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ வேல்யூஸ் வச்சுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் மேலே இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்துடலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் வால்யூம் எடுத்துட்டேன், இதெல்லாம் டெல்டா எடுத்துட்டேன், காமா எடுத்துட்டேன். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எனக்கு வேண்டாம். ஸோ ஐ ஜஸ்ட் நீட் டு நோ த ப்ரைஸ், அவ்வளோதான். அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு இது மட்டும் காமிக்கும். ஸோ ஓஏ டேட்டா அண்ட் கரண்ட் பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறோன்னா இந்த பிட் ப்ரைஸ் பாருங்கள், அதில் தான் நம்மளோட ப்ரைஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ராடல் எடுத்துப்போம். ஸோ ஸ்ட்ராடல் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 1,04,800 தான் ஸ்ட்ராடல் ப்ரைஸ். ஸோ நான் அதை ரெண்டுமே ஷார்ட் பண்ணுறேன்னா எவ்வளோ மார்ஜின் ரெக்யர்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஸ்ட்ராட்டஜி பில்டர்னு இருக்கு இல்லையா, அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ 1,04,800 கால் ஆப்ஷன், 1,04,800 புட் ஆப்ஷன். ஸோ இது ரெண்டுமே மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ ஒரு 10 lot அப்படின்னு நான் ஷார்ட் பண்ணேன்னா என்னோட மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா $20.
ஸோ $20 தான் மேக்ஸ். இப்போ நான் இதை ஷார்ட் பண்ணேன்னா எனக்கு எக்ஸிக்யூட் கன்சிடர் ஆக போகிற மார்ஜின். இது அனலைஸ் பே ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட். ஸோ $20 இன்கேஸ் மார்க்கெட் மேலேயும் போல் கீழேயும் போல் டோட்டலாக ரெண்டுமே டிகே ஆயிடுச்சுன்னா $5.68 வரும். ஸோ $20க்கு $5.68 ஆல்மோஸ்ட் 20-30% ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஓவரால் மார்ஜின் ரெக்வயர்மெண்ட், ஓவரால் ஒரு பே ஆஃப் கிராஃப்ட். ஸோ நம்ம 10 லாட் இது வந்து பிட்காயினுக்கு. இது அப்படியே நம்ம இடிஹெச் செக் பண்ணுவோம். ஸோ பிடிசிலேருந்து இடிஹெச் வந்துட்டோம். ஸோ இடிஹெச்சில் இப்போ பார்த்தீங்கன்னா 3300 அதுதான் அட் த மணி. ஸோ ரெண்டுமே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அட் த மணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் நான் ஒரு 10 லாட் வாங்குறேன் அப்படின்னா இதில் என்னோட மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும்? இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $6 தான். $6.6 இருந்தால் 10 லாட் யூ கேன் ஷார்ட் போத் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். இதோட பிஎஃப் கிராஃப் பார்ப்போம். இதோட பிஎஃப் கிராஃப் பார்த்தீங்கன்னா $6க்கு ஆல்மோஸ்ட் $2 ப்ராஃபிட் வருது இன்கேஸ் இன்னும் ரெண்டுமே டிகே ஆயிடுச்சுன்னா. தட் இஸ் ஓவரால் பிஎஃப் கிராஃப் ஃபார் இடிசி, பிடிசி அண்ட் இடிஹெச். ஸோ நெக்ஸ்ட் லாட் சைஸ் பார்ப்போம். ஸோ பேசிக்கலி நம்மள நிஃப்டினா 75 குவான்டிட்டி, சென்செக்ஸ்னா 20 குவான்டிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி பிடிசியில் பார்த்தீங்கன்னா 1 லாட் இஸ் ஈக்குவல் டு 0.001 பிடிசி. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற லாட் சைஸ். ஸோ 1 லாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0.001 பிடிசி தான் பர்ச்சேஸ் பண்ணும். அதனால் நமக்கான மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் காமிக்கும். அண்ட் அதே மாதிரி பிடிசிக்கு 0.001 இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இடிஹெச்சுக்கு 0.01. ஸோ இங்கே எல்லாமே ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் இன்டர்வல்ஸ் பார்ப்போம். ஸோ பேசிக்கலி ஸ்ட்ரைக் இன்டர்வல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சென்செக்ஸ்லாம் வச்சிங்கன்னா 100 இருக்கும். இங்கே பிடிசி பார்த்தீங்கன்னா 200 இருக்கும். ஸோ 4200, 4400, 4600 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் இன்டர்வல்ஸ் எல்லாமே 200 லெவல்ஸில் இருக்கும் ஃபார் பிடிசி. இடிஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா ஸ்ட்ரைக் இன்டர்வல்ஸும் 20 பேசிஸில் இருக்கும். ஸோ 200, 220, 240, 260, 280 அந்த மாதிரி 20 இன்டர்வல்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான 3 டெர்மினாலஜி இருக்குது. ஒன்று பிட்டு, இன்னொன்று மார்க்கு, இன்னொன்று ஆஸ்க். ஸோ இதில் தான் அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். ஸோ இந்த 4 பேஸ் பண்ணி தான் இந்த ஓவரால் ப்ரைஸ் செக்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஆப்ஷன் சேனல் ட்ரேட் பண்ணும்போது ஓகே எல்டிபி வந்து 57 ரூபீஸ் இருக்குது அப்படின்னு டேரெக்டாக பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இந்த பிட் அண்ட் ஆஸ்க்லாம் நம்ம இங்கே பார்க்க மாட்டோம். பட் இங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிட் அண்ட் ஆஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் லெஸ்ஸர் லிக்விடிட்டி இங்கே. ஸோ நம்மளோட ப்ரைஸை நீங்கள் அஸ் ஆப்ஷன் செல்லராக என்ன பார்க்கணுன்னா இந்த பிட் மட்டும் தான் பார்க்கணும். நீங்கள் இப்போ செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே இருக்க ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆக போது. இந்த ஆஸ்க் ப்ரைஸோ இல்லை மார்க் ப்ரைஸோ பார்த்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் புக் இருக்கு இல்லையா? நமக்கு எப்படி மார்க்கெட் டெப்த் இருக்குது அந்த மாதிரி இங்கே ஆர்டர் புக் இருக்கும். ஸோ இங்கே 16க்கு ஒருத்தர் கேட்குறாருன்னா ஏன்னா 16க்கு தான் நான் வாங்குவேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே 18க்கு தான் நான் விற்பேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்னொரு ப்ரைஸ் இருக்குது, அதுதான் மார்க் ப்ரைஸ். அந்த மார்க் ப்ரைஸ்ன்றது வந்து ஒரு தியரட்டிக்கலாக அரைவான ஒரு பிளாக் ஸ்கூல்ஸ் மாடலில் வச்சு இவங்களே வந்து கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் மார்க்கெட் ஏற ஏற இந்த ப்ரைஸும் சேஞ்சஸ் ஆகும். எப்போவுமே இந்த பிட் அண்ட் ஆஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் டோட்டலாகவே பிடிசிலையும் சரி இடிஹெச்லையும் சரி ரெண்டுத்துலையுமே அது எப்போவுமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 293 ஒருத்தர் கேட்குறாரு, ஆனால் 305 தான் ஒருத்தர் விட் பண்ணுறாரு. ஸோ ஃபியூ பைசெல்லாம் இல்லை, ஃபியூ ருபீஸில் தான் எப்போவுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் அந்த மார்க் ப்ரைஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஷார்ட் பண்ணோன்னா இந்த யார் இப்போ பை பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் நம்பரில் தான் போகும். ஸோ இப்போ நான் ஷார்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா 291 யார் கேட்குறாங்களோ அதில் தான் போகும். ஸோ இதில் நம்ம லிமிட்னு கொடுத்தோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள் டு எக்ஸிக்யூட் அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஏன்னா நம்ம ஸ்ட்ராடல் பண்ணும்போது காலும் புட்டும் ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்கள் லிமிட் போட்டிங்கன்னா ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும், ஒன்று எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்போது ஸ்ட்ராடில் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஒரு சிம்பிள் ஷார்ட் ஸ்ட்ராடில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்? ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 4800 இருக்குது பிடிசி. ஸோ 4800 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் நான் ஷார்ட் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக வந்துட்டு ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் பண்ணவே சப்போஸ் 10 லாட்ஸ் அப்படி நான் கொடுத்தேன்னா 10 லாட்ஸுக்கு $10 மார்ஜின் ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் இன்கேஸ் நான் ஷார்ட் பண்ணும் போதே ப்ராக்கெட் ஆர்டரும் கொடுத்துடலாம். சப்போஸ் எனக்கு வந்து நான் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண போகிறேன், 10% ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணி போட்டுரும். 10% எனக்கு டார்கெட் யூஸ் பண்ண போகிறேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் டு எக்ஸிக்யூட் செட் ப்ராக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆயிரும். இல்லை எனக்கு வந்து ப்ரீமியம் பேஸஸ்க்கு பதிலாக இண்டெக்ஸ் பேஸில் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா நீங்கள் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி இண்டெக்ஸ் அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா அண்டர்லைங் பேஸில் ஸ்டாப் லாஸ் மாறிடும். சப்போஸ் அண்டர்லைங் எனக்கு 1% மூவ் ஆச்சுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு டேக் ப்ராஃபிட் டேக் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஓகே கால் ஆப்ஷன் இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிரும். இன்கேஸ் இண்டெக்ஸ் வந்து இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா உங்கள் கால் ஆப்ஷன் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆப்வியஸ்லி இட் வில் புக் ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த பேஸிஸில் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ஷார்ட் ஸ்ட்ராடில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஸ்ட்ராடில் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4777 கிட்ட இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 4800 தான் நம்மளோட ஸ்ட்ராடல் ப்ரைஸ்.
ஸோ இது 270 இருக்குது, இது 280 இருக்குது. ஸோ ரெண்டும் நியரஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம 10 லாட்ஸ் கொடுத்துட்டு யூஆர் ஷார்ட்டிங் த கால் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி கேட்கும். ஸோ திஸ் இஸ் த எஸ்டிமேட்டட் மார்ஜின். ஸோ 10 மார்ஜின் இருக்குது, $10 மார்ஜின் இருக்குது, மேக்ஸிமம் $2.7 யூ வில் மேக் ப்ராஃபிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துரும், அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி புட் ஆப்ஷனும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 10 லாட் அப்படின்னு கொடுத்துட்டு செல்லுன்னு கொடுத்தவொடனே அதே மாதிரி வி வில் கெட் $10 மார்ஜின் தேவை, யூ வில் கெட் $3 ப்ராஃபிட். ஸோ ஆல்மோஸ்ட் 30% ப்ராஃபிட் இன்கேஸ் டிகே ஆச்சுன்னா. ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டன். ஸோ ரெண்டுமே போத் த ஸ்ட்ராடல் காட் பிளேஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ண ஆர்டர் இங்கே தெரியும். ஸோ பாருங்க 10 லாட்ஸ் அப்படின்னு ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் எந்த ப்ரைஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம், என்ட்ரி ப்ரைஸு, அண்ட் அதுக்கான ஓவரால் கேஷ் ஃப்ளோ ரிசீவ்ட் ஒன்று இருக்கும். அந்த கேஷ் ஃப்ளோலாம் திஸ் இஸ் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் யூ வில் மேக் இன் கேஸ் இது ஃபுல்லாக டிகே ஆச்சுன்னா. அதுதான் அந்த கேஷ் ஃப்ளோக்கான அர்த்தம். அண்ட் அதுக்கான ரெக்வயர்ட் மார்ஜினும் எவ்வளோன்னு பிளாக் ஆயிருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண ஆர்டருக்கு ஸ்டாப் லாஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ண ஆர்டரில் இங்கே கீழே வந்துட்டு ஆடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்டாப் லாஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீமியம் இந்த மார்க்குன்னு இருக்கும், இன்னொன்று ஸ்டாப் லாஸ் பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ். இப்போ நான் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா சிம்பிள். இப்போ நான் இங்கேருந்து இண்டெக்ஸ் 1% மேலே மூவ் ஆகுது, இல்லை 1% கீழே மூவ் ஆகுதுன்னா சரி, சப்போஸ் எனக்கு டார்கெட் வேணும்னா நான் டார்கெட் கொடுக்கலாம், இல்லை எனக்கு டார்கெட்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுடலாம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக விட்டுட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் 1% அப்படின்னா இண்டெக்ஸ் இன்கேஸ் 1% கிட்ட மூவ்மெண்ட் இருந்ததுன்னா உங்களோட பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா டன். ஸோ ஸ்டாப் லாஸ் பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் ப்ளேஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் கால் ஆப்ஷனுக்கு நான் புட் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ண மாதிரி கால் ஆப்ஷனுக்கும் 1% அந்த இண்டெக்ஸ்னால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டோன்னா ஓகே. கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்துக்கான ஸ்டாப் லாஸ் பேஸ்ட் ஆன் அண்டர்லைங் செட் ஆயிடுச்சு. இப்போ இதுவே நான் வேணும், எனக்கு இந்த அண்டர்லைங் வேணாம், எனக்கு பேஸ்ட் ஆன் ஸ்பாட் வேணும்னா, ஐ மீன் பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ரீமியம் வேணும்னா யூ ஹேவ் டு ஜஸ்ட் கேன்சல் த ஸ்டாப் லாஸ். இதையும் அதையும் டெலீட் பண்ணிவிட்டுங்க. ரெண்டுமே டெலீட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு யூ செலக்ட் த ஓவரால் ஸ்டாப் லாஸ் என்ன பர்சன்டேஜ் வேணும். சரி, சப்போஸ் எனக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 20% டார்கெட்டு, 20% ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா இங்கே யூ ஹேவ் டு மென்ஷன் யுவர் லிமிட் ப்ரைஸ். இப்போ 365 வந்து ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக இருக்குது. ஸோ இன்கேஸ் 365 நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ 375 அப்படின்றது வந்து லிமிட் ப்ரைஸ் அதையும் கேட்டுரும். ஏன்னா நீ ஒரு 10 டிஃப்ரென்ஸ் தான் வைக்கிறீங்கன்னா சடனாக போச்சுன்னா உங்கள் லிமிட் எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால் யூ ஹேவ் டு பிளேஸ் அ ஹையர் ப்ரைஸ், அதுவே காமிச்சிடும். ஸோ 397னா ஓகே நான் 400 வைக்கிறேன். அப்படி வச்சுட்டு நான் என்ன ஆகும்னா இந்த மொமெண்ட் 365 வந்தவொடனே மார்க்கெட் ஆர்டராக போயிடும். ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் ஆயிரும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு டார்கெட்டும். ஸோ 244 போட்டால் நீங்கள் வைக்கிறீங்க. ஸோ இங்கே நீங்கள் வாட் எவர் அந்த பர்டிகுலர் ப்ரைஸ்க்கு மேலே நீங்கள் வைக்கலாம். 250 ஆர் 275 என்ன மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த 75 அந்த பர்டிகுலர் ட்ரிகருக்கு மேலே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரிகர் வரும்போது இட் வில் டேக் த ப்ராஃபிட்ஸ், இந்த ட்ரிகர் வரும்போது இட் வில் க்ளோஸ் த ஸ்டாப் லாஸ். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரோ இந்த டார்கெட் ஆர்டரோ இதில் வந்துடும். இல்லை இது எனக்கு இது ரெண்டுத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேருந்து கூட வைக்கிறது தான் வைக்கலாம். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் லிமிட்டு, ஸோ ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் யூ கேன் நோ வாட் எவர் த ரெஸ்பெக்டிவ் திங்ஸ் தட் யூ நீட், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கேயே செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். இதுவே ஒரே ஒரு லாட் நம்ம வந்து ஒரு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்லையோ இல்லை நிஃப்டி ஆப்ஷன்ஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்ணால் எவ்வளோ ஃபீஸ் ஆகுது, அதே இதுவே நம்ம இதில் பண்ணால் எவ்வளோ ஃபீஸ் ஆகுது, எவ்வளோ மார்ஜின் ரெக்யர்மெண்ட், எவ்வளோ பிரேக் ஈவன் பாயிண்ட், அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ நார்மலாக நான் ஜெரோதா ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு நிஃப்டி எடுத்துக்கோங்க. நிஃப்டியில் 75 குவான்டிட்டி. ஸோ 300 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க ஒரு ஆப்ஷனை, அதே 300 ருபீஸ்க்கு வித்துடுறீங்க. ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ். பட் உங்களோட ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் எல்லாம் போக பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் லாஸில் இருக்குது. ஏன்னா மினிமம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டே 1.2 எடுக்கணும். ஸோ 1.2 எடுத்தால் தான் அட்லீஸ்ட் உங்களோட காஸ்ட்டை கவர் ஆகும். ஸோ இப்போ நான் 300க்கு வாங்கி 310க்கு விற்கிறேன். ஸோ 310க்கு விற்றனாலே ஐ எம் மேக்கிங் குட் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 750 ருபீஸில் 650 ருபீஸ் ப்ராஃபிட் வருது. மிச்சம் இருக்கிற ஒரு 100 ருபீஸ் தான் சார்ஜஸாக போகுது. ஸோ என்னோட பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.2. அதுக்கு மேலே எடுத்தாலே ஐ எம் கோயிங் டு மேக் ப்ராஃபிட்ஸ். இதுவே நம்ம கிரிப்டோ ஆப்ஷன்ஸில் பண்ணால் பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ அதே கிரிப்டோவில் இங்கே லிங்க் நான் மென்ஷன் பண்ணுறேன், இல்லை டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ்ன்னு நீங்கள் கூகுள் பண்ணாலே வந்துடும். வந்துட்டு அதை ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பை ப்ரைஸ் செல் ப்ரைஸ் என்டர் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் லாட்ஸ் நான் 10 லாட் ஒரு நார்மல் ஸ்டாடலுக்கு ஒரு ஜஸ்ட் $20 இருந்தால் போதுன்றதுனால ஒரு $10 வைக்கிறேன். ஸோ ஒரு $10 வச்சுட்டு நான் சேம் ப்ரைஸ்க்கு என்டர் ஆகிறேன், சேம் ப்ரைஸ் எக்ஸிட் ஆகிறேன்னா ஐ எம் மேக்கிங் எ லாஸ் ஆஃப் 70 cents. ஸோ 70 சென்ட் ஆல்மோஸ்ட் ஒரு $1 கிட்ட ஐ எம் லூசிங் இட். ஏன்னா எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டே 70 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இங்கே 300க்கு வாங்கி 300க்கு விற்றா ஐ எம் நாட் ஏபிள் டு மேக் எனி ப்ராஃபிட்ஸ். அட்லீஸ்ட் 380க்கு விற்றன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் டிஃப்ரென்ஸு. ஸோ 80 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் விற்றா தான் சார்ஜஸ்லாம் போக அட்லீஸ்ட் 7 சென்ட் அது கையில் நிற்கிது.
ஸோ இதில் உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ 70ன்றது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25% ஆஃப் த ஆப்ஷன் ப்ரீமியம். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஒரு நீங்கள் 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோமே, 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 75 இருக்குது. ஸோ உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டு இந்த ஓவரால் வித் ரெஸ்பெக்ட் டு எவ்வளோ ப்ரீமியமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஓவரால் ட்ரேட்ஸும் இருக்கணும். ஸோ நீங்கள் ஈஸியாக வாங்கிட்டு ஈஸியாக விற்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ்க்கு வாங்கி நான் 200 ரூபீஸ்க்கு விற்றேன்னா என்னோட பிரேக் ஈவன் பாயிண்ட் 47. ஸோ ஆல்மோஸ்ட் 20-30%க்கு மேலே நான் விற்றா தான் சார்ஜஸ்லாம் போக கையில் காசு நிற்கும். அதனால் நம்ம அதில் ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி இதில் ஸ்கேல்பிங் பண்ணாதீங்க. 200க்கு வாங்கிட்டு 210க்குலாம் விற்றீங்கன்னா ஸ்டில் யூ வில் எண்ட் அப் இன் லாஸ். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஸோ நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி ஒரு 920 டைப் ஆஃப் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் ஒரு ஸ்ட்ராடல் 2 தேடி ஷார்ட் பண்ணிவிட்டு ஒரு 20% ஸ்டாப் லாஸ் வச்சு அதெல்லாம் ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ஆர் மே நாட் பி, கன்ஃபார்மாக தெரியாது. பட் கிரிப்டோவில் இருக்கிற வாலட்டிலிட்டி கன்சிடர் பண்ணும்போது there is a high chance உங்களோட கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலாம். ஸோ நம்ம பேசிக்கலாக இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அண்டர்லைங்கை ஸ்டடி பண்ணணும். ஸோ அண்டர்லைங்கை ஸ்டடி பண்ணிவிட்டு அதோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணலான்றது இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் வியூவோட பிட்காயினோட ஓவரால் சார்ட்டு. அந்த சார்ட்டோட டைம் ஃப்ரேம் வந்து நான் 12 ஹவர்ஸாக பிரிச்சுட்டேன். ஸோ 12 ஹவர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரிடே 5:30 நம்மளோட டைமுக்கு எக்ஸ்பைரி ஆகுது இல்லையா. ஸோ எவ்ரிடே இதில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5:30 AM 5:30 PM 5:30 AM 5:30 PM இருக்கும். என்னன்னா நம்மளோட ஈவினிங் 5:30லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:30 AM அப்படின்றது வந்து ஒரு நியூயார்க் டைம். ஸோ அவங்களோட யூஎஸ் டைம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட மார்னிங் 5:30லேருந்து நம்மளோட ஈவினிங் 5:30 PMன்றது வந்து நான் யூஎஸ் டைம். ஸோ அதில் வந்து பெரிய ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓவராலாக இந்த சார்ட்டில் இப்படி பார்க்கும்போது ஒரு சில டைம் ட்ரெண்டிங் ஆகுது, ஒரு சில டைம் ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. ஸோ இந்த ஓவரால் டேட்டாவை டவுன்லோட் பண்ணிவிட்டு ChatGPT கொடுத்து நம்ம என்ன அனலைஸ் பண்ண போகிறோம்னா மார்னிங் டைம் ஃப்ரேம், மார்னிங் 5:30 AM டு ஈவினிங் 5:30 PM அது வாலடைலாக இருக்கா, இல்லை ஈவினிங் 5:30 PM டு நெக்ஸ்ட் டே 5:30 AM அது வாலடைலாக இருக்கா, இது ரெண்டோட ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதில் போய் ட்ரேடிங் வியூவில் இந்த எக்ஸ்போர்ட் டேட்டான்னு கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணிவிடும். இதை ChatGPT கிட்ட கொடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ChatGPT அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இந்த வேல்யூஸ் இருக்கும். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5:30 AM 5:30 PM 5:30 AM 5:30 PM அந்த மாதிரி 12 ஹவர்ஸ் விண்டோவில் இருக்கும். ஸோ ChatGPT கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னா அட்டாச்ட் இந்த மாதிரி 12 ஹவர்ஸ் விண்டோ டைம் ஃப்ரேம் இதில் 5:30 AM டு 5:30 PM இருக்குது. இந்த இதில் எனக்கு ஓப்பன் டு ஹை எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆகிருக்கு அந்த அப்சைட், ஓப்பன் டு லோ எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே போயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு வாலடைலாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி சொன்னேன். ஸோ மார்னிங்க்கும் ஈவினிங்க்கும் பிரிச்சுருண்டு. ஸோ அது பிரித்து சொல்லும் போது எனக்கு மீடியன் ஓவரால் ஆவரேஜ் கொடுக்கும்போது ஆவரேஜ் ஓப்பன் டு ஹை டே டைம் நைட் டைம் பிரிச்சிருச்சு. நம்மளோட டே டைம் நம்மளோட 5:30 AM டு 5:30 PM அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஓப்பன் டு ஹை 1.6% வரைக்கும் மேலே போகுது. அண்ட் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக இருக்குது 1.96. டே டைமை விட நைட் டைம் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீடியன் மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டே டைமை விட நைட் டைம் அதிகமாக இருக்குது. அண்ட் ஓப்பன் டு லோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 5:30க்கு ஓப்பன் ஆகுது மார்னிங்கு, 5:30லேருந்து ஈவினிங் 5:30 PMக்குள்ளே ஆவரேஜாக 1.6% வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே 1.8% டவுன் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிட்வீன் மார்னிங் டைம். ஈவினிங் டைமில் வந்து அது 1.99 ஆல்மோஸ்ட் 2% கிட்ட இருக்குது. ஸோ எப்போவுமே டே டைமை விட நைட் டைம் ஹைலி வாலடைல் அப்படின்றது இதில் புரியுது. ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக என்ன அனலைஸ் பண்ணுறோன்னா ஓகே ஓவராலாக இவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குது, எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் 2%க்குள்ளே இருக்குது. ஓப்பன் டு ஹை 2%க்குள்ளே இருக்கணும், ஓப்பன் டு லோ 2%க்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஓவராலாக கவுண்ட் இருக்குது பாரு, மொத்தம் ஒரு 705 753 இதெல்லாம் என்ன கவுண்ட்னா டோட்டல் நம்பர் ஆஃப் செஷன்ஸ், அந்த நம்பர் ஆஃப் டே டைம் செஷன்ஸ் அண்ட் மார்னிங் டைம் செஷன்ஸ். ஸோ இந்த டே டைம் செஷனில் மொத்தம் 2700 டேஸ் செஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 705 டைம்ஸ் 2% தாண்டி மேலே போயிருக்கு மார்க்கெட். 5:30க்கு ஓப்பன் ஆனவனே 5:30லேருந்து 2% ஈஸியாக ஓப்பன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போயிருக்குது பார்த்தீங்கன்னா 705 டைம்ஸ். பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தோன்னா 25% ஆஃப் த டைம் மட்டும்தான் மார்க்கெட் 2% தாண்டி போயிருக்கு. விச் மீன்ஸ் தட் 75% ஆஃப் த டைம் ஓவராலாக இந்த பிட்காயினோட மூவ்மெண்ட்டு 2%க்குள்ளே தான் இருக்குது ஓப்பன் டு ஹை. அதே மாதிரி ஓப்பன் டு லோ பாருங்கள், அதுவும் அதே தான். அது வந்து 27% ஆஃப் த டைம் தான் அந்த ரேஞ்சை தாண்டி போயிருக்கு. ஸோ மோர் தென் உங்களுக்கு ஒரு 73% ஆஃப் த டைம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. பட் நைட் டைம் பார்த்தீங்கன்னா அது 33 அதிகமாக இருக்குது.
ஸோ நைட் டைமை விட டே டைமில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி பெட்டர். ஏன்னா மூவ்மெண்ட் மார்னிங் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 25% ஆஃப் த டைமு மார்க்கெட் இந்த ரேஞ்சை தாண்டி போகுது. அதுக்குள்ளே மற்ற நம்பர் ஆஃப் டைம் 75% ஆஃப் த டைம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை இன்னும் ஃபர்தராக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி 1%க்கு மேலே இல்லை 1%க்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அதிகமாகிடுச்சு. நிறைய டைம் ஈஸியாக பிட்காயின்லாம் 1%க்கு மேலே 1% கீழே போகிறதுனால அது 54%, 58%. ஸோ நம்மளோட ஐடியல் கண்டிஷன் இப்போ என்னென்னா, மார்க்கெட் டே டைமில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது 2%க்கு மேலேயோ இல்லை 2%க்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸலை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிடிஜி கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஓவராலாக ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்ஜின் 10 லாட் வாங்குறேன்னா $20 எனக்கு மார்ஜின் தேவைப்படும். லாட் சைஸ் 0.001. இப்போ பிட்காயின் வந்து 1,05,000 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 2% நம்ம பார்த்தபடி ChatGPT படி 2%க்கு மேலே அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. ஸோ 2% நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆன் த அண்டர்லைங் இண்டெக்ஸ், விச் மீன்ஸ் தட் 2100 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்கு. ஸோ பிட்காயின் வந்து 1,07,100க்கு மேலே போச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும் கால் சைடில். அதேமாதிரி பிட்காயின் இந்த ரேஞ்சு கீழே போச்சுன்னா நம்மளோட புட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். இதுதான் நம்மளோட ஓவரால் ரிஸ்க். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் ஈவினிங் 5:30க்கு நீங்கள் என்ட்ரு ஆகுனீங்கன்னா இதுதான் அப்ராக்சிமேட் ப்ரைஸ் இருக்கும். கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ஒரு 500 இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த மார்க்கெட்டு த்ரூ அவுட் த டே ஜிக்ஸாகாக மூவ் ஆகிட்டு இருக்கு, மேலே கீழே போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் வந்து 0 ஆயிரும் அண்ட் இன்னொரு ஸ்ட்ரைக்கு மோஸ்ட்லி டீக் ஆயிரும். ஸோ அப்படி ஆச்சுன்னா திஸ் இஸ் ஹவ் மச் யூர் கோயிங் டு மேக் ஆல்மோஸ்ட் 950 பாயிண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் பிஎன்எல்லாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா கம்பேர் டு இந்த லாட் சைஸ் இந்த லாட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு மேக் $9.5. இந்த $9.5ன்றது வந்து 48% ரிட்டர்ன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த $20 கேபிட்டலுக்கு. இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் ரேராக தான் ஹிட் ஆகும். ஏன்னா அந்த 2% மூவ்மெண்ட் வந்து 25% ஆஃப் த டைம் தான் நடக்குது. 75% ஆஃப் த டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகிறது இல்லை. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஸோ அப்ராக்சிமேட்லி 2100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா, ஸோ நம்மளோட ஏடிஎம் இந்த மணியே ஆயிடுச்சுன்னா கூட worst to worst case scenario 1600 is the overall loss. அதை நீங்கள் பிஎன்எல்லாம் கம்பேர் பண்ணும்போது 16 பாயிண்ட்ஸ் இஸ் த மேக்ஸிமம் லாஸ். ஸோ ஓவராலாக நீங்கள் $20 வச்சு ட்ரேட் பண்ணும்போது $16 போயிடும். ஸோ அது நீங்கள் ரிட்டர்ன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 80% போயிடும். ஏன்னா உங்களோட ஓவரால் லாஸே வந்து மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவ்வளோ ஆகுது. அதனால தான் எப்போவே ஃபுல் கேபிட்டலையும் இப்போ நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா இவ்வளோ லாஸ் ஆகிறதுக்கு பொட்டன்ஷியல் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயே என்ட்ரி ப்ரைஸ் நீங்கள் போட்டு ஸ்டாப் லாஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, இப்போ நான் சப்போஸ் 1% ஸ்டாப் லாஸாக மாற்றிட்டேன்னா என்னோட ரிஸ்க் கம்மியாக இருக்கும். 5.5 தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஐம் ஸ்டில் கோயிங் டு மேக் குட் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு இதில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் $10 இருக்கு இல்லையா, ஸோ 10 லாட் வாங்கியிருக்கேன். 10 லாட்டில் ஓவராலாக எனக்கு இவ்வளோ மார்ஜின் வருது, இவ்வளோ லாட் சைஸ்னு வருது. ஸோ அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஃபீஸ். ஸோ இப்போ இதில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு $1 ஃபீஸ் போகுது. ஸோ 9.5 கிராஸ் ரிட்டர்ன்ஸு, அதில் $1 அவன் ரிட்டர்ன் ஃபீஸ் எடுத்துப்பான். ஸோ ரிமைனிங் 8.5 எனக்கு ப்ராஃபிட். ஸோ ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி மச் ஹையர் ரிட்டர்ன்ஸ் இன்கேஸ் டிகே கரெக்டாக ஆச்சுன்னா. ஸோ இதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு இடிஹெச்க்கும். ஸோ இடிஹெச்சோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.01 தான். ஸோ நம்பர் ஆஃப் லாட்ஸ் நான் சப்போஸ் 10 லாட்ஸ் வைக்கிறேன்னா $6 இருந்தால் போதும் மார்ஜின் ரெக்யர்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அதே 2% நான் இதில் வச்சா கூட ஐ எம் மேக்கிங் ஸ்டில் குட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 30%. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா மை கேபிட்டல் இஸ் அட் ரிஸ்க். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அண்டர்லைங் பேசிஸில் நமக்கு வைக்கும் போது நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் கம்மியாக இருக்கும். இல்லை நம்ம ப்ரீமியம் பேசிஸில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதுனாலும் ப்ரீமியம் பேசிஸில் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த கால்குலேட்டர் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட ஃபீஸ் எவ்வளோ வரும்னு உங்களுக்கு தெரியும். சரி சப்போஸ் இப்போ நான் $50 என்ட்ரு ஆகிறேன், இங்கே சப்போஸ் நான் 500 என்ட்ரு ஆகிறேன். ஸோ 500 என்ட்ரு ஆகிட்டு 510க்கு எக்ஸிக்யூட் ஆகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வெறும் $10 அப்படின்னு போட்டு பார்த்தா கூட ஸோ ஓவராலாக சப்போஸ் நம்ம ஷார்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ 490 வைக்கிறேன். 500க்கு ஷார்ட் பண்ணுறீங்க, 490க்கு எக்ஸிக்யூட் ஆகிறீங்க. அப்போ $10 நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். பட் ஃபீஸே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகுது. ஃபீஸே பார்த்தீங்கன்னா $1 போயிடுது. ஸோ நோ மேட்டர் ஹவு மச் யூ மேக், உங்களோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து இந்த 10% ஆஃப் த ப்ரீமியம் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே அட்லீஸ்ட் நமக்கு வந்து கொஞ்சமாவது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 450 வச்சா கூட ஓவராலாக $1 தான் நீங்கள் பிஎன்எல் எடுக்கிறீங்க. ஸோ $50 எடுத்தால் கூட, ஸோ 10% எடுத்தால் கூட. ஸோ இதுவே வந்து நான் 100 நினைக்கிறேன். ஸோ 500 அதில் 20%னா ஆல்மோஸ்ட் 100. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதில் 500 என்ட்ரு ஆகிட்டு 400 எக்ஸிட் ஆகிறேன். 500 என்ட்ரு ஆகிட்டு 400 எக்ஸிட் ஆகிறேன்னா $2 தான் எனக்கு ப்ராஃபிட். ஆனால் அதில் $1 சார்ஜஸ்க்கே போயிடும்.
ஸோ எப்போவுமே உங்களோட ப்ராஃபிட் பர் ட்ரேட் அதிகமாக இருந்தால் தான் சார்ஜஸ் எல்லாம் போக நெட் ப்ராஃபிட் கையில் அதிகமாக நிற்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் டிகே லீனியராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராடல் ஓப்பன் பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ஓப்பன் பண்ணுறேன், அதோட சார்ட் பாருங்கள். ஸோ அதோட சார்ட் பார்க்கும்போது ஓவராலாக ஒரு லீனியர் டிகே ஃப்ரம் த பிகினிங் இருக்கும். ஃப்ரம் த டைம் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டிகே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 15 minutes டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாகவே ஒரு ஹோல் டே டிகே. ஸோ 2000 பாயிண்ட்ஸ்லேருந்து அப்படி டிகே தான் வருது. ஸோ இன் பிட்வீன் மூவ்மெண்ட் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 இருந்தது, ஆல்மோஸ்ட் 800 வரைக்கும் போயிருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிருக்கு. ஸோ அதனால் ஸ்பாட்டில் வச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாக ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். திருப்பி கீழே டிகே தான் வரும். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஒரு லார்ஜர் டைம் ஃப்ரேம் ஹையர் ப்ராஃபிட் பர் ட்ரேட் வச்சுருந்தா தான் இந்த மாதிரி டிகேவை ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ண முடியும். மோர் தென் ப்ரீமியம் அண்டர்லைங் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணும்போது மச் ஈஸியர் டு கேப்சர் த டிகே. ஸோ இதுதான் ஓவராலாக ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கை எப்படி கிரிப்டோவில் பண்ணலான்றதுக்கான ஒரு ஓவர்வியூ. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸை எப்படி பண்ணலாம் கிரிப்டோவில் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் அட்ரஸ் இட். இன்கேஸ் உங்களுக்கு கிரிப்டோவில் அக்கௌண்ட் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அண்ட் தென் யூ கெட் ஸ்டார்டட் வித் இட். ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஒரு லிமிடெட் கேபிட்டல் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு த பிளாட்ஃபார்ம் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் see you guys next week with other video. Bye.